ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். ட்ராகன் பால் சீரீஸில் பவர்ஃபுல்லான கேரக்டர் யாருன்னு கேட்டால் நிறைய பேர் ஜெனோன்னு சொல்லுவோம். இவரால் ஒரு நொடியில் அவர் பார்க்குற எல்லாத்தையும் அழிக்க முடியும். அது சின்ன ஹியூமன்ஸாக இருந்தாலும் சரி, பெரிய யூனிவர்ஸாக இருந்தாலும் சரி, ஜெனோவுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அவர் கண் சிமிட்டுற நேரத்தில் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அவருடைய இந்த எரேசிங் எபிலிட்டியிலேருந்து யாராலையுமே தப்பிக்க முடியாது. இந்த ஒரு எபிலிட்டிக்கு விட்ஸ்டாண்ட் பண்ணவங்களும் யாருமே கிடையாது. அந்தளவுக்கு ஜெனோக்கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான எபிலிட்டி சீரீஸில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதனால் ட்ராகன் பால் சீரீஸ்லேயே ஜெனோ தான் செம பவர்ஃபுல்லான கேரக்டர்னு கூட எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாகவே ஜெனோ தான் பவர்ஃபுல்லான கேரக்டரா? இவர்கிட்ட எந்த வீக்னஸுமே இல்லையான்னு கேட்டால் அதுதான் இல்லை. இந்த ஒரு ஜெனோ கிட்டத்தட்ட 10 வீக்னஸ் இருக்குது. இந்த வீக்னஸ் எல்லாம் என்ன, ஜெனோவை எப்படி டிஃபீட் பண்ண முடியுங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நம்மளுடைய பேக்கப் சேனலும் இருக்குது, மறக்காமல் அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்பர் 10, சைல்ட் லைக் மைண்ட் செட். ஜெனோவுக்கு அன்லிமிட்டடாக பவர்ஸ் இருக்குது, அது உண்மைதான். ஆனாலும் அவர் ரொம்பவே ஒரு குழந்தை மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கார். சீரியஸான சுச்சுவேஷன்ஸில் கூட இவர் விளையாடிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு காட்டியிருப்பாங்க. உதாரணத்துக்கு, யூனிவர்ஸில் ஒரு மிகப்பெரிய இம்பேலன்ஸ் க்ரியேட் ஆகி இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கும். ஒரு சில யூனிவர்ஸ் எல்லாம் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும், ஒரு சில யூனிவர்ஸ் ரொம்பவே வீக்காக இருக்கும். இந்த ஒரு இம்பேலன்ஸை சரி செஞ்சு ஆகணுங்கிற கட்டாயத்தில் டிவைன் பீயிங்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஜெனோ ரொம்பவே ஒரு காமாக தான் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் விளையாட்டுத்தனமாகவும் இருக்கிற மாதிரி நமக்கு காட்டியிருப்பாங்க. இப்படி ஒரு சீரியஸான சிச்சுவேஷன்ஸில் கூட ஜெனோவால் ஒரு சீரியஸான முடிவை எடுக்க முடியாது. அவர் எப்போவுமே விளையாட்டாக தான் இருப்பார். அதை தாண்டி அவருக்கு இந்த யூனிவர்ஸை அழிக்கிறது எல்லாமே ஒரு சாதாரண கேம் மாதிரி தான். அந்த மாதிரி தான் அவரை ட்ரெயின் பண்ணியே இருக்காங்க. ஒரு யூனிவர்ஸ் அழிக்கப்படும் போது அதில் இருக்கிற உயிர்கள் சாகும்னு ஜெனோ என்றைக்குமே யோசிச்சதில்லை. ஜெனோவுக்கு ஜஸ்ட் லைக் தட் அது ஒரு கேம் மாதிரி தான். இதுதான் இவருடைய மிகப்பெரிய வீக்னஸாக நான் பார்க்குறேன். அவருக்கு யாரை பற்றின கவலையும் இல்லை, யாரை அழிக்கிறோங்கிற எந்த ஒரு எண்ணமும் அவருக்கு இல்லை. இதுதான் ஜெனோக்கிட்ட இருக்கிற முதல் பெரிய வீக்னஸாக இருக்குது. ஈஸிலி போர்ட். ஜெனோவுக்கு சீக்கிரமாக எல்லாமே போர் அடிச்சிடும். அதனால தான் டோர்னமெண்ட் ஆஃப் பவர் மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆமாம், சீரீஸில் ஜெனோவை சுப்ரீம் ரூலர்னுலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஜெனோவுக்கு முக்கியமாக தேவைப்படுறது என்னன்னு பார்த்தா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஜெனோ எந்த எல்லைக்கும் வேணால் போவார். ஒரு சாதாரண ஹியூமனாக இருக்கிற கோகு கூடவே ஜெனோ ஃப்ரெண்டாக மாறியிருப்பார். அந்தளவுக்கு ஜெனோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை விரும்பக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கார். இதனால தான் கிராண்ட் ப்ரீஸ்ட் இந்த யூனிவர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு கேம் மாதிரின்னு சொல்லி ஜெனோக்கிட்ட அந்த யூனிவர்ஸை அழிக்கக்கூடிய டிவைஸ் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாரு. ஸோ சிம்பிளாக ஜெனோவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது ரொம்பவே முக்கியம். இதுக்காக இவர் நிறைய விஷயங்களை பண்ண சொல்லியிருப்பார். குறிப்பாக இந்த டோர்னமெண்ட் ஆஃப் பவர் உருவாக்கப்பட்டது ஜெனோவுக்கு போர் அடிச்சதுங்கிற ஒரே காரணத்தினால தான். இதை தாண்டி மாங்காவில் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனுக்கு நடுவில் ஒரு போட்டியவே ஜெனோ வச்சுருப்பார். இது எல்லாத்துக்கும் காரணம் ஜெனோவுக்கு போர் அடிக்குதுங்கிற ஒரே ஒரு காரணம்தான். ஒருவேளை ஜெனோவுக்கு ரொம்ப போர் அடித்தா அவர் ஈஸியாக எந்த யூனிவர்ஸை வேணால் அவர் எரேஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா அந்த ஒரு யூனிவர்ஸ் பற்றின கவலை ஜெனோவுக்கு இல்லாததால் அவருக்கு அதுவும் போர் அடிச்சிடும். இப்படி சுப்ரீம் ரூலராக இருக்கக்கூடிய ஒரு ஆள் யூனிவர்ஸ் மேலே கவலையே இல்லாமல் ஈஸியாக எல்லா விஷயத்துலேயும் போர் அடிக்கப்படுறது அவருடைய மிகப்பெரிய வீக்னஸாக இருக்குது. அடுத்து, லேக் ஆஃப் காம்பேக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஜெனோ ட்ராகன் பால் சீரீஸில் ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் தான். ஆனால் அவர் ஆக்சுவலாக ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட் இல்லை. அவருக்கு ஃபைட்டிங் பற்றி எதுவுமே தெரியாது. மார்ஷல் ஆர்ட் ஸ்கில்ஸ் பற்றி ஜெனோக்கிட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லை. அந்தளவுக்கு ஜெனோ ஒரு வீக்லிங்காக தான் இருக்கார். இதை நம்ம சீரீஸில் நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். ஜெனோவை ஈஸியாக எல்லாருமே லெஃப்ட் பண்ணிடுவாங்க. கோகுவெல்லாம் ஜெனோவை ஒரு கையில் பிடிச்சி தூக்கி இருக்கிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் காட்டியிருப்பாங்க. ஜெனோக்கிட்ட ஸ்பீடான மூமெண்ட்ஸ் கிடையாது. அதை தாண்டி ஃபாஸ்ட்டாக ஏதாச்சும் ஒரு பொருள் அவரை கிராஸ் ஆகி போச்சுன்னா அதை அவரால் ரீட் பண்ண முடியாது. டோர்னமெண்ட் ஆஃப் பவரில் கோகுவுடைய அட்டாக்ஸ் எல்லாம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் ஜெனோவால் அதை பார்க்க முடியலைங்கிற மாதிரி அப்போ அவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பார். ஸோ இந்தளவுக்கு தான் ஜெனோவுடைய ஃபிசிக்கல் பாடியுடைய கண்டிஷன் இருக்குது. ஜெனோக்கிட்ட இருந்து இந்த ஒரு எரேஷியர் பவரை எடுத்துட்டா
ஜெனோவால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் ரொம்ப மோசமான ஒரு வீக்லிங்காக தான் எல்லாருக்குமே தெரியவார். ஏன்னா அவர்கிட்ட எந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்கில்ஸும் இல்லை, எந்த ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸும் இல்லை. ஏன் அவர்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஃபிசிக்கல் பாடி கூட இல்லை. ஸோ இந்த எரேஷர் பவரை மட்டும் ஜெனோ கிட்ட இருந்து தூக்குனா அவர் கிட்டத்தட்ட யாம்சா அளவுக்கு கூட பவர்ஃபுல்லாக இருக்க மாட்டார். டிபெண்ட் ஆன் காட்ஸ். ஜெனோ கிட்ட 2 ராயலான காட்ஸ் எப்போவுமே இருக்காங்க. போன பாயிண்டில் நான் ஜெனோ ரொம்ப ஒரு வீக்லிங்னு சொல்லியிருந்தேன். அவர் அப்படி வீக்காக இருக்கிறாருன்றதுக்காக அவர் மேலே யாருமே அட்டாக்ஸை பண்ணிட முடியாது. ஏன்னா அவருக்கு பயங்கரமான ஒரு ப்ரொடெக்ஷனை அவருடைய காட்ஸ் கொடுக்குறாங்க. ஜெனோ வேணால் வீக்காக இருக்கலாம், ஆனால் அவரை ப்ரொடெக்ட் பண்ணுற இந்த 2 காட் கண்டிப்பாக வீக் கிடையாது. இவங்க ஈஸியாக டெலிபோர்ட் ஆவாங்க. ஒருத்தருடைய இன்டென்ஷன்ஸை வச்சு அவங்க ஜெனோவுக்கு ஆபத்தை விளைவிக்கிறாங்களா இல்லையாங்கிறத இவங்களால் சொல்ல முடியும். ஜெனோவை ஒருவேளை யாராச்சும் அட்டாக் பண்ண நினச்சா கூட போதும், அதை இவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவர் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே போய் இவங்க அந்த எனிமியை தடுப்பாங்க. அந்தளவுக்கு இவங்களால் எனிமீஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு இவங்களுடைய எபிலிட்டிஸும் இருக்குது. ரொம்பவே ஸ்பீடாக டெலிபோர்ட் ஆகக்கூடிய எபிலிட்டிஸ் இவங்கக்கிட்ட இருக்குது. இதை தாண்டி இவங்க காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன்ஸ், ஏஞ்சல்ஸை விடலாம் பவர்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் இன்னமும் முழுசாக இவங்களுடைய பவர்ஸ் பற்றி நமக்கு தெரியலை. ஏன்னா இப்போ வரைக்கும் மாங்காலையும் சரி அனிமேலையும் சரி இவங்களுடைய ஃபுல் பவர்ஸ் இதுதான்னு நமக்கு ரிவீல் பண்ணலை. ஆனாலும் ஒரு சில இடத்துல இவங்களுடைய பவர்ஸை காட்டியிருப்பாங்க, அதுவே செம பவர்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு இவங்க கண்டிப்பாக ஏஞ்சல்ஸ் அண்ட் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன்ஸை விட பவர்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. இப்போ இதில் ஜெனோடைய வீக்னஸ் என்னென்னு பார்த்தா, அவர் இந்த காட்ஸ் மேலே அதிகமாக டிபெண்ட் பண்ணியிருப்பார். எப்போவுமே இவருடைய ப்ரொடெக்ஷன்ஸ்க்காக இவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை இவங்க இல்லைன்னா ஜெனோ ஒரு வெட்டாக இருக்கார். அவரால் எதுவுமே பண்ண முடியாது. அவரை ஈஸியாக யாரால் வேணால் அட்டாக் பண்ண முடியும். அவரால் அதை தடுக்க முடியாது. அதுக்கு காரணம் அவருடைய ஃபிசிக்கல் எபிலிட்டிஸ் அந்தளவுக்கு இல்லை. இதனால் ஜெனோவுடைய காட்ஸை பயங்கரமாக டிபெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இவங்க தான் ஜெனோவுடைய மிகப்பெரிய டிஃபென்ஸ் ஃபோர்ஸாக இருக்காங்க. இதுவும் ஜெனோவுடைய ஒரு பெரிய வீக்னஸாக நான் பார்க்குறேன். ஈஸிலி இன்ஃப்ளூயன்ஸ்ட். சில நேரத்தில் ஜெனோ மற்றவங்களுடைய சஜஷன்ஸை ரொம்ப சீக்கிரமாகவே எடுத்துப்பார். இதனால் அவர் மேனிப்புலேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா கிராண்ட் ப்ரீஸ்ட் தான் இந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸை அதிகமாக பண்ணுறாரு. ஜெனோ என்ன பண்ணணும், எந்த ஒரு யூனிவர்ஸை அழிக்கணும், யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாதுங்கிற மாதிரி எல்லா டிசிஷன்ஸையும் இந்த ஒரு கிராண்ட் ப்ரீஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் தெரியுது. இவரால் ஈஸியாக ஜெனோவை மேனிப்புலேட் பண்ண முடியும். இவர் என்ன சொன்னாலும் ஜெனோ அதை தட்டாமல் கேட்குறாரு. ஜெனோ அதை புரிஞ்சுக்கிற மாதிரி தான் கிராண்ட் ப்ரீஸ்ட் அவருக்கு ஈஸியாக அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு. இதனால் சுப்ரீம் ரூலராக இருக்கிற ஜெனோவுடைய இன்டென்ஷன்ஸ் டைரெக்டாக மக்கள் மேலே வராமல் கிராண்ட் ப்ரீஸ்ட் என்ன நினைக்கிறாரோ அதுதான் மக்களுக்கு வரும். ஒரு யூனிவர்ஸை ஜெனோ அழிக்க நினைக்கல, பட் கிராண்ட் ப்ரீஸ்ட் அதை அழிக்க நினைக்கிறாருன்னா ஜெனோவை ஈஸியாக அவரால் மேனிப்புலேட் பண்ணி அவருடைய கோலை அச்சீவ் பண்ண முடியும். இப்படி ஒரு ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவாருங்கிறது தான் ஜெனோ கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய வீக்னஸ். புவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கான்சிக்வன்சஸ். யூனிவர்ஸை எரேஸ் பண்ணுறதுங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜெனோவுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஈஸியாக எந்த யூனிவர்ஸாக இருந்தாலும் அவர் எரேஸ் பண்ணிட்டு போயிடுவார். ஏன்னா கிராண்ட் ப்ரீஸ்ட் அது ஒரு கேம் மாதிரி தாங்கிற மாதிரி அவருக்கு சொல்லியிருப்பார். இதனால் இது ஒரு சாதாரண கேம் தானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஜெனோ இப்படி பண்ணுறாரான்னு தெரியல. ஆனால் அவர் நினச்சா யூனிவர்ஸை எரேஸ் பண்ணுவார். அது மட்டும் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஜெனோவுக்கு அதில் இருக்கிற பிரச்சனைகள் கடைசி வரைக்கும் புரியவே இல்லை. ஒரு யூனிவர்ஸ் அழிக்கிறோன்னா அந்த யூனிவர்ஸில் இருக்கிற அவ்வளோ உயிர்களையும் நம்ம கொல்றோங்கிற எண்ணம் ஜெனோவுக்கு இல்லவே இல்லை. ஆக்சுவலாக ஜெனோவால் க்ரியேஷன்ஸை பண்ண முடியுமான்னு கூட இன்னும் கன்ஃபார்மாக சொல்லலை. ஒரு யூனிவர்ஸை அழித்தா அதுக்காக இன்னொரு யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான எபிலிட்டிஸ் கூட இவங்க யாருக்கிட்டேயுமே இல்லை. அப்படி இருந்தும் எந்த ஒரு கான்சிக்வன்சஸ் பற்றியும் யோசிக்காமல் ஜெனோ ஈஸியாக அதை எரேஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கார். இது அவருடைய மிகப்பெரிய வீக்னஸாக இருக்குது. ஏன்னா மக்களே இல்லைன்னா ஜெனோ யாரை ரூல் பண்ண முடியும்? மக்கள் இருந்தால் மட்டும்தான் அவர் சுப்ரீம் ரூலராக இருப்பார். இப்படி இருக்கும்பொழுது ஜெனோ ஈஸியாக எல்லா யூனிவர்ஸையும் எரேஸ் பண்ணுறதுங்கிறது அவருடைய ரொம்ப பெரிய வீக்னஸாக இருக்குது. லிமிட்டட் நாலேஜ். ஜெனோ கிட்ட ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்குது. ஜெனோவால் ஈஸியாக எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும். அவருடைய காட்ஸ் அவர் கூட இருக்கும்போது டிஃபென்ஸ் ஆஃபென்ஸ்னு எந்த ஒரு பிரச்சனையும் அவருக்கு இருக்காது. இப்படி ஜெனோ ஃபுல் பேக்டாக ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டராக இப்போ வரைக்கும் சீரீஸில் இருக்கார்.
ஆனால் அவர்கிட்ட இல்லாமல் இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னு கேட்டால் அதுதான் நாலேஜ். இந்த ஜெனோ கிட்ட ஃபிசிக்கல் எபிலிட்டிஸ் இல்லாதது ஒரு மிகப்பெரிய குறையாக நான் சொன்னேன். ஆனால் அதை கூட சமாளிக்கிறதுக்கு அவர் கூட அவருடைய காட்ஸ் இருக்காங்க. இந்த ஒரு காட்ஸ் ஜெனோவை எப்போவுமே ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். கிராண்ட் ப்ரீஸ்டே ஜெனோவை அட்டாக் பண்ண வந்தாலும் அவருடைய காட்ஸ் ஜெனோவை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இதனால் இவருக்கு ஃபிசிக்கல் எபிலிட்டிஸில் இப்போ எந்த ஒரு குறையும் இல்லைன்னு வச்சுப்போம். ஆனால் அவர்கிட்ட இருக்கிற பெரிய குறை என்னென்னு பார்த்தா லிமிட்டட் நாலேஜ். ஏன்னா இந்த ஒரு நாலேஜை அவருடைய காட்ஸால் கூட ஜெனோவுக்கு கொடுக்க முடியாது. அவரும் அந்தளவுக்கு நாலேஜபிளான ஆள் கிடையாது. இதனால தான் இவருக்கு கிராண்ட் ப்ரீஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாக இருக்கார். இவர் தான் ஜெனோவுக்கு கைடன்ஸை கொடுக்குறாரு. இந்த விஷயங்களை பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிற எல்லாத்தையுமே கிராண்ட் ப்ரீஸ்ட் தான் இவருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஆனால் இந்த ஒரு கிராண்ட் ப்ரீஸ்ட் ஒரு நல்லவரா கெட்டவராங்கிறது ஒரு மிகப்பெரிய டிபேட்டாக இருக்குது. ஒரு சில ஃபேன்ஸ் எல்லாருமே கிராண்ட் ப்ரீஸ்ட் தான் ஒரு ஃபைனல் வில்லனாக இருப்பாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் தான் ஜெனோவுடைய மிகப்பெரிய எதிரியாக இருப்பாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் ஷேடோஸ்லேருந்து ஜெனோவை மேனிப்புலேட் பண்ணுறாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்பொழுது இது ஜெனோவுடைய மிகப்பெரிய வீக்னஸாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனிமியை பக்கத்துலேயே வச்சுருக்கிற ஜெனோவுக்கு எப்போ வேணால் அது ஆபத்தாக முடியலாம். ஸோ நாலேஜ் இல்லாமல் இருக்கிறது தான் ஜெனோவுடைய அடுத்த மிகப்பெரிய வீக்னஸாக இருக்குது. நோ ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங். பேட்டில் டாக்டிக்ஸ், பிளானிங், ஸ்ட்ராட்டஜின்னு வரும்போது ஜெனோக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மி. அவருடைய ஸ்ட்ரென்த்தே ப்ரூட் பவராக தான் இருக்குது. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் சுப்ரீம் ரூலருக்கு தேவைப்படுமான்னு நீங்கள் கேட்கலாம். ஃபைனல் வார்னு ஒன்று வரும்போது அதில் ஜெனோ கண்டிப்பாக இறங்கி சண்டை போடுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது பேட்டில் டாக்டிக்ஸ், பிளானிங், ஸ்ட்ராட்டஜின்னு எல்லாமே ஜெனோவுக்கு தேவைப்படும். அவர்கிட்ட தான் எரேசர்ன்ற இந்த ஒரு எபிலிட்டி இருக்கே. இதை போட்டு மொத்த பேரையும் அவரால் ஈஸியாக எரேஸ் பண்ண முடியுமேன்னு நீங்கள் கேட்கலாம். பட் அப்படி பண்ண முடியாது. ஃபைனல் வார்னு வரும்போது எல்லாருமே அதில் பெர்ஃபார்ம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். டிராகன் பால் சீரீஸில் அவர் ஈஸியாக எல்லாரையும் அழிச்சிட்டு போயிட்டா அந்த ஒரு வாருக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜெனோவை சீல் பண்ணியோ அப்படி இல்லைனா ஜெனோ கிட்ட இருக்கிற இந்த ஒரு எரேஷர் எபிலிட்டியை பிடுங்கியோ தான் அவரை ஃபைனல் வாரில் வச்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவருக்கு பேட்டில் டாக்டிக்ஸ், பிளானிங், ஸ்ட்ராட்டஜின்னு எல்லா விஷயமும் தெரிஞ்சாதான் அது அவருக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற ஜெனோ கிட்ட இது எதுவுமே இல்லைங்கிறதால இது அவருடைய வீக்னஸாக இருக்குது. அடுத்து ரிலையன்ஸ் ஆன் கிராண்ட் ப்ரீஸ்ட். நிறைய அஃபிஷியல் டியூட்டிஸ்க்கு ஜெனோ கிராண்ட் ப்ரீஸ்ட்டை பயங்கரமாக டிபெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த மொத்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கையே கிராண்ட் ப்ரீஸ்ட் மட்டும்தான் பார்க்குறாரு. இதனால் யூனிவர்ஸில் என்ன நடக்குது, எந்த மக்கள் எந்த பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எந்த ஒரு யூனிவர்ஸ் ஆபத்துடைய விளிம்பில் இருக்குங்கிற எல்லாத்தையுமே கிராண்ட் ப்ரீஸ்ட் தான் ஜெனோக்கு போய் கன்வே பண்ணுற மாதிரி இருக்குது. இப்படி இருக்கும்பொழுது ஜெனோக்கு அவருடைய மக்கள் என்ன பண்ணுறாங்கங்கிறதே தெரியாமல் போயிடுச்சு. இது ஒரு மிகப்பெரிய வீக்னஸாக இருக்குது. ஆக்சுவலாக யூனிவர்ஸில் எந்த ஒரு ஆபத்து வந்தாலும், மக்கள் எந்த ஒரு மோசமான நிலையில் இருந்தாலும் அது ஜெனோக்கு தெரியணும். அப்படி அவருக்கு தெரியாமல் அதை கிராண்ட் ப்ரீஸ்ட் வந்து சொல்கிறாருன்னும் போது அது ரொம்ப பெரிய மோசமான வீக்னஸாக அவருக்கு ஃப்யூச்சரில் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே கிராண்ட் ப்ரீஸ்ட் மேலேயே டிபெண்ட் பண்ணுறதுங்கிறது ஜெனோக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸாக இருக்கும். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது எமோஷனல் டெசிஷன்ஸ். ஜெனோக்கு எல்லாரையெல்லாம் ரொம்ப பிடிக்காது, ஒரு சிலரை மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். அப்படி அவருக்கு பிடிச்சவங்களை மோஸ்ட் ஆஃப் த டைம் தண்டிக்க மாட்டார். பட் ஒருவேளை அவருக்கு யாருன்னா பிடிக்கலைன்னா அவங்களுக்கான கான்சிக்வன்சஸ் ரொம்பவே மோசமாக இருக்கும். ஆமாம், ஜெனோ ரொம்ப பயஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். அவருக்கு இந்த ஜஸ்டிஸ்னால் என்னன்னு தெரியாது. ஒரு நடுநிலையாக இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவர் பண்ண மாட்டார். அவருக்கு பிடிச்சவங்களாம் இருக்கணும், அவருக்கு பிடிக்காதவங்களாம் எரேஸ் ஆகி போகணுங்கிற ஒரு மைண்ட் செட் தான் ஜெனோ கிட்ட இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு வில்லன்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு மைண்ட் செட்டாக இருக்கும். ஆனாலும் ஜெனோ இப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டில் தான் இப்போ வரைக்கும் இருக்கார். இதனால் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட ஏதாச்சும் ஒரு நல்லதை பண்ணி ஜெனோவுடைய குட் புக்ஸில் இருக்கணும்னு தான் விரும்புவாங்க. யாருமே ஜெனோவை பகச்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்படி எமோஷனல் டிசிஷன்ஸை ஜெனோ எடுக்கிறது அவருக்கு ரொம்ப பெரிய வீக்னஸாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஸோ டிராகன் பால் சீரீஸில் ஜெனோ பவர்ஃபுல்லான பீயிங்காக இருந்தாலும் அவர் பர்ஃபெக்ட் இல்லை. சைல்ட் லைக் பிஹேவியர், போர்டம், எமோஷனல் டிசிஷன்ஸ் மாதிரி சில வீக்னஸ் அவர்கிட்ட இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு ஜெனோ கிட்ட வேறு என்னென்ன வீக்னஸ் இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்படி இருக்கிற ஜெனோவை யாரால் டிஃபீட் பண்ண முடியும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.